வாழ்வுதரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்று உள்ளதே. யாரிடம் செல்வோம் இறைவா? வேறறுந்து மரங்களிலே விளைந்து நிற்கும் மலர்களைப் போல் உலகில் நிற்கும் நிலை கண்டு உனது மனம் இறங்காது, உனது மனம் இறங்காது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது தனித்து ஒரு மனிதன் தன்னுடைய சோதனை நேரத்திலே, போராட்ட நேரத்திலே, ஒரு ஆபத்தான நேரத்திலே இந்த ஊனுடல் என்பது ஒரு பலகீனமானது. பைபிளை சொல்லுகிறது, மாமிசம் பலகீனமானது, ஆவியோ பலனுள்ளது. அதனால் இந்த உடல் ரீதியான வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை தான். எப்போ என்ன நடக்குன்னு நமக்கு என்ன செய்யாது. இதில் இந்த உலகத்தின் அதிபதி ஒருத்தர் இருக்கான். இந்த சரீரத்தை அவன் கூப்பிடாமலே வந்து என்ன செய்வானா தாக்குறவன். இன்னைக்கு எனக்கு நடந்தது நோய் அல்ல. ஏன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் தண்ணி பாய்ச்சிருக்கிறேன், 10 மணி வரைக்கும். 10 மணிக்கு சாப்பிட்டு படுத்திருக்கிறேன். காலையில் இது நடக்குது. அப்போது காட்டுற ஒரு ஆவியினுடைய தாக்குதல், அதுதான் திருவெளிப்பாட்டில் 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசித்தேன். அதனால் நமக்கு எப்போ என்ன தாக்குதலை கொண்டு வருவான், எப்படி நம்மளை வீழ்த்துவான், எப்படி நம்மளை தாக்குவாங்கிறதெல்லாம் தெரியாது. இவனுடைய தாக்குதலை இவனை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொன்னான். நல்லா தான் பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிரும். நேற்று நைட்டில் காட்டுறாரு. நான் ஒரு ஆட்டோவில் நானும் ராணி இல்லை வண்டியில் ஏறி இது பண்ணுறோம். அதில் ஒருத்தன் அந்த பக்கம் இருந்து என்ன செய்கிறான்னா அவளை இருக்க விடாமல் இது பண்ணுறான். எந்திரிச்சு வந்து, அண்ணன் இங்கே இருக்க முடியாது, நான் அங்கே உங்கள்கிட்ட வரேன் அப்படிங்கிறான். என்ன அப்படின்ட்டு அப்படின்ட்டு என்ன செய்கிறேன்னா, நம்ம உலக ரீதியாக என்ன செய்கிறேன்னா வங்கி கத்தியை எடுக்கிறேன். கத்தியை உடம்புலேருந்து கத்தியை உருவி யாருல கூட தெரியாமல் சாமியாடுதை இப்போ ஒன்று என்ன செய்ய போகிறாங்க. அவனும் ஒரு பெரிய அந்த ஒரு பெரிய அகலமான ஒரு இதை வச்சுருக்கிறான். இல்லை, இந்த வாளுக்கு முன்னால் உன் வாள் நீ எல்லாம் இப்போ என்ன செய்ய போகிறீங்க. மாட்டுக்கறி சொல்கிறான், அவர்கிட்ட மோதிக்கிய உன்னை கொண்டுருவான், அழிச்சிடுவார் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். வண்டியை நிப்பாட்டி அங்கே ஒரு இதே நடக்கும், கலகமே நடக்கும். இன்னொன்று காட்டினாரு. இப்போ எனக்கு இது முடிஞ்சு அடுத்து பைக்கில் நான் போகிறேன். நம்ம பாட்டத்தூர் தாண்டி நம்ம அந்த அம்மா ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு விபத்து ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மரியேசஸ் முகம் கூட அது பக்கத்தில் அங்கனிக்கில் தான் ஆக்சிடென்ட்டாக இறந்தான். அந்த இடத்துக்கிட்ட காட்டுவார். அங்கனிக்கில் நான் வடக்கு சைடு வண்டியில் இது பண்ணுறேன், அந்த ஆஸ்பத்திரி பக்கத்து பண்ணுறேன். அந்த வேனுக்காரன் என்ன செய்கிறான்னா கரெக்டாக அப்படியே திருப்பி அப்படி கொண்டு வரான். நான் முன்னாடி ஓட்டுற பையன், இவன் நம்மளை விபத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த வண்டி வருது, ஸ்லோ பண்ணுங்கிறேன். ஸ்லோ பண்ணதுக்கு முன்னாடி அந்த வேன் என்ன செய்யணுன்னா எங்களை கீழே நசுக்கிற மாதிரி வருது. நான் என்ன பண்ணுறேன்னா ஞானமாக அந்த வேனு முன்னாடி தள்ளி விழுது, நான் பின்னாடி என்ன செய்கிறேன்னா குதிக்கிறேன், குதித்து தப்புதேன். அப்போ காட்டுறாரு, இலை அடுத்து வந்து விபத்தை உண்டாக்குற ஆவி உனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், உன்னை இது பண்ணிட்டு இருக்கிறான். அதனால் நீ ஈஸியாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாகனங்களில் போகும்போது கரெக்டாக போ. நான் முதல்ல போகும்போது இந்த ஆவிகளை பூரா என்ன செய்யும், பைண்டிங் பண்ணு, இந்த விபத்தை உண்டாக்குற ஆவிகளை பூரா கட்டி இல்லாமாக்கு அப்படின்னாரு. அப்போ தான் அதை பைண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆவிகளை பூரா என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏற்கனவே அந்த ஆவிகள்லாம் முன்னாடி நான் பைக்கில் அவன் வண்டியில் போகும்போது வந்துட்டான் அலறி இடிச்சிட்டு ஓடுறதெல்லாம் காட்டியிருக்கிறேன். இப்போ அந்த வேலையை நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நீங்கள் ஆவியில் இருக்கும்போது காட்டுவார். நீ இந்த இடத்துக்கு போகும்போது இது நடக்க போகுது, இந்த இடத்துல ஞானமாக போ, இப்படி எச்சரிக்கையாக போ, இன்னும் அந்த ஆவியை கட்டிட்டு போ. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்வார்னா, இறை அரசு உனக்குள் இருக்குன்னு சொன்னால் இந்த அரசு உன்னை வழி நடத்திட்டு இருக்கும். அதனால தான் வாசியங்கள் அதே வெளிப்படுத்தின சுவிசேஷம் திருவெளிப்பாடு 3ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதில் அந்த மனம் திரும்புதல் அங்கேயே அந்த இந்த சபைக்கு என்ன செய்வார்னா வலியுறுத்துவார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நீ மனம் திரும்பு. இப்போ நான் பேசுகிற விஷயங்களை இது நான் பேசலை, என்னுடைய சுய கருத்து கிடையாது. சில ஃபாதர்ஸ் கூட நினைக்கலாம், என்னடா இவன் ஓப்பனாக பச்சையாக பேச. உண்மையான விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கிறேன்.
ஏன்னா நான் கத்தோலிக்கன், உண்மையான ஒரு கத்தோலிக்கன், என்றைக்கும் கத்தோலிக்கத்தில் தான் இருக்கிறேன். இந்த கத்தோலிக்க ஸ்தாபனம் இது பிசாசுக்கு அடிமையாகக்கூடாது. இது எங்கே போனோம்? என்னுடைய ராட்சியத்தில் அத்தனை பேர் என்ன செய்யணும்? அந்த பரலோகத்தில் விழா கூட்டமான அங்கே என்ன செய்ய வேண்டும்? கூடி இந்த பவுனியாக இந்த பாத யாத்திரை போகிற மாதிரி, சிலுவைபாதை பண்ணுற மாதிரி பரலோகத்தில் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து அங்கே அவரை ஆராதித்து தொழுது கொள்ள வேண்டும். அது என்னுடைய ஆசை, அது அந்த பிதாவின் சித்தம். கைதிட்டுங்களா பொங்கல்ல கரங்க கட்டி இந்த வாசிமை அப்படியே இருக்குது. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன் மேலே வருவேன். நான் உன் மேலே வரக்கூடிய வேலையை நீ அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத, அசூசிப்படுத்தாத சில பேர் ஆட்சி சபையில் சிஎஸ்சி சபையில் பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறாங்க. இந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல், இதே மாதிரி பாஸ்டரை சார்ந்துடாமல், இந்த மத வழிபாட்டில் ரொம்ப ஆர்வம் காட்டாமல், இந்த வசனத்து மேலே அன்பு வச்சு, இந்த வசனத்து மேலே ஆர்வம் வச்சு, இந்த வசனத்தின்படி இயேசுவை நேசித்து, பரலோக தகப்பனை நேசித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உண்மையான ஆவிக்குரிய வழிபாடு என்ன தெரியுமா? ஆராதனை என்ன தெரியுமா? பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தலைக்கு மேல் கரங்களை கூப்பிட்டு நேர விழுந்தவர்களாக முகங்குப்பர் விழுந்து தேவ தூதர்களும் கோடான கோடி அங்கே ஆன்மாக்களும் அந்த ஆன்மீக உலகமும் அந்த பரலோக தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். கைதிட்டு நம்பவும். எல்லா சபையிலும் என்ன வரணும் சொல்லுங்கள். அது சபையில் நடக்காதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் தொழுது கொள்ளுங்க. அன்னைக்கு முடியாத நிலையிலையும் அந்த இடத்துல என்ன செஞ்சேன்னா உங்களை தொலை சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் முகப்புறவு சொல்லும்போது எனக்கு நடக்கவும் முடியலை, குடியவும் முடியலை. ஆனாலும் தொழுது கொள்ளுகிறவர்களை தேவன் ரட்சித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை பரிசுத்தமாக்குகிறான்னு சொல்லிட்டு போன வாரம் என்ன செஞ்சேன்னா மறுபடியும் முடியாத நிலையிலையும் தொழுகை போய் என்ன செஞ்சேன்னா முகப்புறவுகளை தொழுதுட்டு எனக்கு ஜீவனை தந்த, எனக்கு சக்தியை தந்த, எனக்கு சுகத்தை தந்த, இன்னைக்கு உங்கள் வார்த்தையை பேசும்படி எனக்கு வல்லமையை பேச ஆற்றலை தந்த என் அப்பாவே, என் மருத்துவரை இயேசுவே, நான் உண்மை தொழுது கொள்கிறேன். உங்கள் மாசற்ற ரத்தம், உங்கள் காயங்களால் சுகமானேன். உங்கள் காயங்களுக்கு முத்தம்பா, உங்கள் ரத்தத்துக்கு என்னுடைய முத்தம்பா. உங்களுடைய தலையில் சாபமாகிய அந்த முன்முடி உங்கள் தலையில் இருந்தது, நான் என்னுடைய சாபமாகிய முன்முடி. இப்போ அந்த சாபமாகிய முன்முடியை மாற்றிட்டு எனக்கு இப்போ கிரீடத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? சுற்றி இருக்கிறவங்களும் முத்தம் செய்ய தொழுது கொள்ள ஆரம்பித்தேன். இதே போல் என் அன்பு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, தேவசாய நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் உங்கள் வீட்டில் தொழுது கொள்ளணும். நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல மற்றவங்க தொழுதாங்களும் தொழிலையே நீங்கள் தொழுது கொள்ளணும். இதையும் கூட சில ஊழியக்காரங்க வரும்போது நான் உங்கள் கூட்டத்துக்கு வரும்போது பார்த்துருக்குறேன். நீங்கள் மக்கள் எல்லாம் தொழுவீங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த அவங்கள வந்தால் கூட தொழாது, சும்மா போய்ட்டு தலை குனிஞ்சிட்டே இருக்கும். ராஜகுரு இவங்களை வந்தால் அப்படியே இந்த ஆறில் தடியை வந்து உட்காந்து தெரிஞ்சிட்டு மேலே செவனையை உட்காந்துட்டு தொழ மாட்டாங்க. நான் என்ன சொல்லுறேன்னா, தொழுகை எல்லாருக்குமே தொழுதுக்கு மனசு வராது, விட மாட்டான். நீ தொழுதுட்டா என்ன வந்துட்டு உனக்கு முத்தி கிடைச்சிட்டு, தொழுதுட்டா உனக்கு என்ன கிடைச்சிட்டு? ரட்சிப்பு கிடைச்சிட்டு. அவரை ரோமேயர் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். கைவிட்டுகளை பார்ப்போம். அதனால் இந்த பைத்தியக்காரன் இருக்கேன் எனக்கே உலகத்தான் உலகத்தான் செய்யணும், உண்மைதான், புலம்பத்தான் செய்யணும். எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் உண்மை. இதில் தான் உனக்கு நன்மை இருக்குது, இதில் தான் உனக்கு ஜீவன் இருக்குது, இதில் தான் உனக்கு பாதுகாப்பு இருக்குது, இதில் தான் உனக்கு எங்கே இருக்குன்னா மறுமை என்னுடைய ராட்சியம் இருக்கிறது. அதனால் பண்ணலாமா? இந்த தொழில்களை இன்னொன்று சொல்கிறேன், இந்த அபிஷேகம் வேணும், நாங்கள் அபிஷேகத்துக்கு அலையிற நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எங்கே ஒரு அபிஷேகம் கிடைக்கும்னு சொல்லி உடனே நீ போக வேண்டாம். தனியாக நின்று, நான் பெற்ற அபிஷேகம் எப்படின்னா, காட்டில் போவேன், தனியாக நிற்பேன், 2 கரங்களை வைத்து அப்படியே கண்ணை மூடி இருந்துகிட்டே இருப்பேன். அது என்னை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், கீழே தள்ளிக்கிட்டே கீழே விழுவேன், மறுபடியும் எந்திரிப்பேன், மறுபடியும் கரங்களை என்ன செய்வேன், மேலே வைத்துவேன், இழுத்துக்கிட்டே போவோம். அப்படியே ஆவியில் நிரம்பி அப்படித்தான் ஆவியானவர் என்ன செஞ்சார், நிரப்பினார். நம்ம தெற்கு அந்த பக்கம் கூட்டம் நடத்தும்போது எப்படிக்கா என்னக்கா நடந்துச்சு? அபிஷேக கூட்டம் பாட்டு பாடி மியூசிக் போட்டு அபிஷேக கூட்டம் நடந்துச்சு. நீங்கள் எப்படி ஆவியில் நிரப்புனீங்க? கையை வைத்து என்ன செஞ்சீங்க? பேசுங்களேன்.
என்னப்பா அனீஸு பார்த்திவன் கையை வைத்து நின்று ஒன்று அங்கே என்ன மியூசிக் இருந்துச்சா, பாட்டு இருந்துச்சா, செவர் இருந்துச்சா? எல்லோரும் என்ன செஞ்சீங்க? கலா இழுத்துக்கிட்டே போவோம், பொத்து பொத்துன்னு விழுவீங்க, திடீர்னு விழுந்து என்ன செய்வீங்க? எந்திப்பீங்க, மறுபடியும் என்ன செய்வீங்க? அந்த பலன் இன்னைக்கு இருக்கா? இதை நீ தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அந்த உழுத புளியில் நின்று கொஞ்ச நேரம் நின்று என்ன செய்ய, உன் நிலமும் என்ன செய்யும்? ஆவியில் நிரப்பப்படும், நீயும் ஆவியில் நிரப்பப்படுவ. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எல்லோரும் என்ன செய்யுங்க? இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோன்னு சொல்கிறேங்க, நான் அபிஷேக கூட்டம், நான் எப்படி அபிஷேகம் பெற்றேன், இங்கே எனக்கு வரக்கூடிய மக்களை நான் எப்படி அபிஷேகத்தில் நடத்துகிறேன்னு சொன்னால், கையை தூக்கி அப்படியே புருவமத்திய மேலே தூக்கி பெசாட்டு அப்படி நில்லுங்க. நீ எவ்வளோ நேரம் நீ நிரப்பாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், கையை இறக்க மாட்டேன். அப்படி வைராக்கியமாக நின்று ஆவியானவர்கிட்ட என்ன செய்ய, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானே, துணையாளரே வாரும். ஏசு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏசு கூப்பிட்டு பாருங்க. நிகழ்ச்சியை பார்க்குறேன்னு சொல்கிறேன். நீ அபிஷேகத்தில் நிரப்பலைன்னா அந்த பிரசங்கமே பண்ணலைங்க, இந்த ஊழியமே பண்ணலை. இந்த மியூசிக் போட்டு இந்த பாட்டு பாடி வர்றாரு, ஆவியானவர் நிரப்புறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை எமோஷனலை என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய உணர்ச்சி வசப்படுத்தி நம்மளை நினைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒன்று இருக்காது. இந்த ஆவியில் என்ன கையை உயர்த்தி எத்தனை மணிக்கு ஆரம்பிப்போம்? 9 மணிக்கு ஆரம்பிப்போமா? எத்தனை மணி வரைக்கும்? 12 மணி 1 மணி வரைக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பிரசங்கம் கிடையாது. பிரசங்கம் ஏதாவது பண்ணனாக்கா சொல்லுங்களேன். பாட்டு பாடினோமா, மியூசிக் போட்டோமா, எல்லோரும் வருவோம், கையை தூக்குவோம், அவர் நிரப்புவார், நிரம்பி மயங்கி கிடப்போம், ஒருத்த மேலே வருவோம், ஒருத்த மேலே என்ன செய்வோம், எந்திரிப்போம், ஒன்றுமே நடக்காது. ஏசராசெல்லாம் அந்த ஓடையை தாண்டி ரோட்டை தாண்டி கூட நினைச்சிருவார். ஆனால் இன்றைக்கி மண்ணாக கிடக்காங்க. என்ன வேதனை நினைச்சி கை வைத்து இருக்கும்போது நின்னையெல்லாம் விழுந்தேலாம் விழுந்தா கிடக்கும். அப்போ அபிஷேகம் எப்படி நடந்துச்சு? பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி இப்படியெல்லாம் என்ன செய்யலை. கையை உயர்த்தி ஒரு மனிதன் ஆவியானவரே வாரும், இந்த உடல் உங்கள் ஆலயம், இதை நிரப்புங்க, இதில் தங்கி என்னை வாசம் செய்யுங்க, என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி ஒரு மனிதன் இந்த உடலை ஆன்மாவை அர்ப்பணிக்கின்ற பொழுது ஆவியானவர் தன்னால் வந்து நிரப்புவார். நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு பிரதர் ஒரு ஊழியம் பண்ணுற ஒரு ஊழியக்காரர் கூட கேரளாவில் இருக்கிறார். அவர் சொன்னார், இந்த அபிஷேகத்துக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கேன் பிரதர், அபிஷேகம் கிடைக்கல, ஊழியம் பண்ணுறேன், சபைக்கு போகிறேன், சபையெல்லாம் இது பண்ணுறோம், ஆனால் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, என்ன செய்கிறது? நான் சொன்னேன், அது எப்படிங்க நடக்கும், ஒரு நாளையில் எப்படிங்க நடக்கும் அப்படின்னாரு. நடக்கும், இன்னும் பாரு, உன்னை ஆண்டவர் ஆவியானவர் கொடுத்துப்பார். அதான் சொல்கிறேன், இதான் இறையரசு. அன்றைக்கி 120 பேர் 10 நாள் காத்திருந்தார்கள். அன்னை மரியாளும் அந்த 120 பேர் இருக்கும்போது அந்த பெந்தேகோஸ்தே திருநாள் என்று அந்த 10வது நாள் தேவனுடைய ஆவியான இறையரசு அவர்களை வந்து நிரப்பியது. ஆவியிலே நிரம்பி என்ன செய்தார்கள்? தூதர் பாசையிலே பரலோக பாசையை பேசி அந்த தேவனை தொழுதார்கள், துதித்தார்கள். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம், நல்ல கரங்களை கட்டி. அப்போஸ்தலர் பணி 13ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து என்ன செஞ்சார்? கொர்நேலிய வீட்டில் என்ன செஞ்சார்? இயேசுவை பற்றி இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அவரை கையை வைத்த சொல்லுதார். அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஆவியிலே நிரம்பி அந்நிய பாசையிலே பேசி கடவுளை தொழுதார்கள். அதனால் இதாங்க வழி. இறையரசு வந்துச்சுன்னா அபிஷேகம் வரும், தன்னால் வரும். ஆவியானவர் ஒன்று வந்து நிரப்புவார், அந்நிய பாசை தன்னால் வரும். அப்படி நீங்கள் நிரம்பி மயங்கி பரவசத்தில் இருக்கும்போது என்ன வரும்? அந்த அந்நிய பாசை பரவச மொழி விஷயம் அதிக நேரம் இறையரசு வந்துட்டுனா நீ அதிகம் அந்நிய பாசையில் தான் பேசணும். இப்போ ஒரு உதாரணம் கேட்குறேன், குறைச்சி பேசலை. நம்ம நாய்க்கியர் சமுதாயம் வந்தாங்கன்னா நம்ம எல்லோரும் தமிழில் தான் பேசணும். நமக்கு தெலுங்கு டீச்சரு, ஆனால் அவங்க எதில் பேசுகிறாங்க? நம்ம இந்திராணி அம்மாவும் டீச்சர் வந்தாங்கன்னா எதில் பேசுகிறாங்க? தெலுங்கில் பேசுகிறீங்க. ஏன்? அது அவங்க தாய்மொழி, அவங்க பாஷை. ஒரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய பாஷை என்ன பாஷை? தூதர் பாஷை, பரலோக பாஷை. கைதிட்டுங்களை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. நான் பார்த்திவார், நம்ம எப்பவும் என்ன செய்யணும்? எந்த பாஷையில் பேசிகிட்டு இருக்கணும்? அந்த ஹிந்தி தங்கச்சி பேசலாம், எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் அந்நிய பாஷையில் பேசுகிறா, அந்த தூதர் பாஷையில் பேசுகிறா. நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு புரியுவேன். எனக்கு அந்த அந்நிய பாஷை தூதர் பாஷை தெரியுதுனால எனக்காக ஆவியில் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதை
என் உள்ளார்ந்த மனுஷன் இல்லை. அதை யாக்கியான்னு ஒன்று வரத்தை வச்சு நான் அறிய ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், என்னுடைய தங்கை அந்த பரலோகத்தினுடைய கூட்டத்தோடு உள்ளவா, அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கிறவா, அந்த பரலோக பாசை என்ன செஞ்சுட்டு இருக்கிறா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அந்த தங்கச்சிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும். நீ இன்னும் நல்லா அந்நிய பாசையில் பேசு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க பிசாசின் சோதனை நிறைய இருக்கும், அவனை மேற்கொள்ளணும், அவனோட யுத்தம் பண்ணணும். நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னா, நீங்கள் ஆவியில் இருக்கிறீங்கன்னா டெய்லி பிசாசோட யுத்தம் பண்ணணும். அவன் ஒரு சொல்லுங்கள், ஒரு பையன், அவன் ஒரு ஏமாத்துக்காரன், அவன் கொல்லவும் அழிக்கிறதுக்கும் எப்பவும் அதே அழிக்க இருக்கிறவன், திருட்டுக்காரன். அவன் அழிக்கிறதுலேயே தான் கொய்யா இருப்பான். அவனை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது, அவனை அழிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்களை கண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். பிரைஸெல்லாம் நல்லா காட்டுவார், உங்களை வெளிப்படுத்துவார். அதன்படி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அதனால் மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதல், இந்த கிறிஸ்தவ மனம் திரும்பணுமா இப்போ தெரியும். இந்த மெசேஜை கேட்குறவங்களுக்கு தெரியும். ஆமாம், மனம் திரும்பணும். என்ன இதிலேருந்து மனம் திரும்பணும்? பழைய இதை செஞ்சிட்ருக்கிற வழக்கப்படி செஞ்சிட்ருக்கிறத விட்டுட்டு புதுசாக நீ கையை வைத்தி கண்ணை மூடி அப்படியே மௌனமாக இருந்து அவர் உன்னை நிரப்புவதை காத்திருந்து அவர் உன்னை தூண்டுகிற பிரகாரம் ஏவுகிற பிரகாரம் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அதை காட்டு, எனக்கு முடியலை, படுத்து கிடக்கிறேன். எல்லோரும் வாயில் வந்தபடியெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, தப்பு இல்லை, ஏன்னா எதாவது தெரியும். ஆனால் ஆவியில் நீங்கள் இந்த தங்கச்சி மாதிரி அந்நிய பாஷையில் நிரம்பி பேசுனீங்கன்னா அன்னைக்கே போய் படுத்த அன்னைக்கே நிச்சயிருப்பேன், ஆஸ்பத்திரி விட்டு நினைஞ்சிருப்பேன். வெளியே ரெண்டாவது நான் அதே அந்நிய பாஷையில் தூதர் பாஷையில் ஆவியில் அந்த ஆவியலோடு யுத்தம் பண்ணி ஃபைட்டிங் பண்ணி இது பண்ண 1.5 நாள் ஆச்சு. இங்கே திருவிழைப்பாட்டில் வாசகம் 2ஆம் அதிகாரம் 9-10. 10 நாளைக்கு அவனுக்கு என்ன இருக்கும், அவன் மேலே அதிகாரம் இருக்கும். உன்னை காயப்படுத்தி உன்னை செயலுக்கு பண்ணி அவனை படுக்க வச்சுருப்பான். அதுக்கு இடையில் நான் வந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன் தலையில் உனக்கு என்ன செய்வேன், வெற்றியின் கிரகத்தை ஜீவகிரகத்தை சூட்டுவேன். கைது நல்லா கைது. அதனால் அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் கிரீடம், ஏற்கனவே கிரீடம் சூட்டப்பட்ட தலைவன். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இது இந்த மகாபாரதம் இதில் ராமாயணம்லாம் ஏன் பேசுகிறேன்னா, அதில் பாருங்கள், அந்த அரசர்கள் பூரா 5 பாண்டவர்களும் தலையில் என்ன வச்சுருப்பாங்க, கிரீடம் வச்சுருப்பாங்க. சரி, ராமர் லட்சுமணன் எடுத்துக்கோங்க, என்ன வச்சுருப்பாங்க, அவங்க தம்பி மாதிரி போகிற அரசர்கள்னாலே நீ கிரீடம் தான். இதுக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன். 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாம் ராஜாக்கள் அரசகுல திருத்துவ கூட்டங்கிறத அங்கே எழுதுகிறாருன்னா எழுதுகிறார். வாசிக்க பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். சீக்கிரம். நீங்களோ நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்களும் உங்களை அந்த காலத்திலிருந்து பிசாசின் இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான அரசர்களாக அரச கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிற. நல்ல கைதிகளை பார்ப்போம். நீ பரிசுத்த ஜாதி, நீ தலையில் கிரீட ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அந்த யூதாரி மைந்த மனம் திரும்பி அவன் அப்பாட்ட போன உடனே பழைய வஸ்திரத்தை கழித்துக்கிட்டு அவனை குளிப்பாட்டி புது வஸ்திரத்தை பரிசுத்தம்னு ஆடையை உடுத்தி மோதிரம் என்னும் மோதிரத்தை போட்டு காலுக்கு மிதியடியை போட்டு அவனுக்கு கிரீடத்தை சூட்டினார். கைதிட்டு ரட்சிப்பண்ணும் தலைச்சீராதான், ரட்சிப்பண்ணும் தலைச்சீரானா ரட்சிக்கப்பட்ட மனதரம் அத்தனை பேர் தலையில் என்ன இருக்குது உங்கள் மைண்டில் எப்போவும் என் மைண்டில் வச்சுருப்பேன். இந்த இவங்களை பார்க்கும்போது தலையில் கிரீடம் வச்சுருப்பாங்க. இந்த கிரீடத்தை என்ன செய்யணும்னா நம்ம சூட்டி இருக்கணும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், செல்வராசனை கேட்டுக்கோங்க. பரத மன்னன், உலகத்தையே வென்ற பரதன் தன்னுடைய ஆட்சியை இன்னொருத்தன் கையில் ஒப்படைக்கணும். தன்னுடைய மகன் பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறாங்க. இந்த 9 பேரும் இதுக்கு தகுதியானவங்க கிடையாது. 9 பேரும் அடுத்த அரசனாக இருக்குது, நாட்டை ஆள்றதுக்கு தகுதியானவங்க கிடையாது. இந்த 9 பேரையும் விட்டுட்டு இவர் குழப்பத்தில் இருக்கிறாரு. யார் அரசனாக்குறது? அடுத்தவங்களை அரசனாக்குனா பிள்ளைகள் நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க, தாய் சண்டைக்கு வருவா, இந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு குழப்பத்தில் அவர் என்ன செய்வார்னா
பிரம்ம ரிஷியை தேடி போவார். பரத மன்னன் நினைச்சுவார்னா தன்னுடைய குலகுரு ரிஷிகிட்ட போவார். என்ன பரதா, உலகத்தையே வென்ற பரதன் குழப்பத்தில் இருக்கிறே, வா, என்னப்பா என்னை தேடி வந்திருக்க என்னங்கும் போது என் மனசு அலமோதிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, உலகத்தையே வென்ற பரதன் தன்னை வெல்ல வேண்டும், தன்னை வெல்லணும், சுயத்தை வெல்லணும், குடும்பங்கிற உறவை வெல்லணும், பிள்ளைங்கிற உறவை என்ன செய்யணும், வென்று எவன் ஒருத்தன் உன்னுடைய படையிலே நீதியோடு நியாயத்தோடு ஆளக்கூடிய தகுதியோடு இருக்கிறானோ அவனை உன் மகனாக நினைத்து அவனுக்கு ராஜரிகம் பண்ணு. கைதிட்டு கிளம்பாகும். இதை அவர் சொல்லலை வாய் திறந்து, இவன் ஆவியில் அந்த கடவுளை நேசிக்கிறார்னா இருதயத்தில் பேசுகிறார். ரிஷி சொல்கிறாரு, பிரம்ம ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, பரதா நீ போய் தனித்திரு, கரங்களை வைத்து அந்த பகவான்கிட்ட நேசி கேளு, அவன் உனக்கு என்ன செய்வான்னா வழி சொல்லுவான், அந்த வழியை நீ நேசி. நமக்கு முன்னால் வாழ்ந்த நீ அவர் என்ன மகாபாரதத்தை பேசுகிறார், ராமாயணத்தை பேசுகிறான்னு பேசுகிறியே, இது எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது தெரியுமா? சிவராசன் சொன்னார், இந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க, பேரெல்லாம் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நினைச்சிங்க நடத்த விட்டு பழக்குங்க. பழக்கலாம், பழக்கே வேண்டாம், விட்டால் நினைச்சுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு பாடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா இதை ஆளும் ரகசியங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எதிர்ப்புகள் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஊழியங்கிறது அதான் இந்த சபைகள் பூரா பெந்தைகள் சபை பூரா எடுத்துவாங்க, அவங்க வாரிசுமாக இருக்கும். அந்த சபையில் நிறைய தாளந்து உள்ளவங்க இருப்பாங்க, திறமையில் வரப்பெற்றவங்க இருப்பாங்க, கடவுளால் பயன்படுத்த அவங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, முடியாது, குடும்பம் ஒத்துக்காது. அதான் சொல்கிறலாம், பாஸ்டர் தன்னுடைய மனைவியை என்ன செய்ய முடியாது, மீறி என்ன செய்ய முடியாது, உடனே பண்ண முடியாது. யார் ஆட்சி செஞ்சுருக்கிறா, மனைவியுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, பிள்ளைகளுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இன்னொன்று நிறைய காணிக்கை கொடுக்கிறவங்களுடைய ஆட்சி சபையில் நடந்துகிட்டு இருக்கு. சாமியார் நல்ல மனுஷன், சிவபாரத்தில் இருக்கிறவர், ஆனால் அந்த சபையில் உள்ள பெரியவங்க என்ன செய்ய முடியாது, அவங்கள மீறி இவங்க என்ன செய்ய முடியாது. அங்கே யார் ஆட்சி செஞ்சிட்ருக்கா, அந்த ஊரில் அந்த கோயிலுக்கு உதவி செய்கிறவங்க, உதவிசியாக இருக்கிறவங்க, அங்கே நாட்டாமையாக இருக்கிறவங்க என்ன செஞ்சுட்ருக்கிறான், இந்த சிதம்பரம் ஆட்சி சபையை என்ன செஞ்சுட்ருக்கிறான். யார் ஆட்சி செய்யலை, தேவன் சாமியார் ஆட்சி செஞ்சால் பொங்கலான தீ போட்டவர் இணைஞ்சிட்டு இருப்பார், பெருக்கு மனசு மாதிரி இணைஞ்சிட்டு இருப்பார், அன்னை தெரசா மாதிரி இணைஞ்சிட்டு இருப்பாங்க, இந்த அல்புட் சம்பா மாதிரி இணைஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால் நான் குறைச்சலாம் பேசலை, இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் நிலைமைகள். அதனால் தயவு செஞ்சு கைகூப்பி கேட்குறேன், நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீ அபிஷேகம் பெறணும்னா ஒன்றும் வேண்டாம், எந்த கொடுத்தும் போக வேண்டாம், தனியாக நெல். இந்த என் மக்கள் சாட்சியாக இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் எப்படி அபிஷேகம் பெற்றாங்கன்னா பாட்டு பாடி மியூசிக் போட்டு கை தட்டி ஆவியான வர்றாரு, நிரப்புங்க அப்படின்னு எமோஷனில் முடி. என்னைக்காவது நீ கூட்டம் நடத்திருக்கணும் என்ன கலா இல்லை, அவர்கிட்ட கேள், அவர் உன்னை மௌனமாக இருக்கு, அவர் உன்னை என்ன செய்வார். இப்படி தான் நாங்கள் அபிஷேக கூட்டம் நடத்திருக்கிறேன். இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் அபிஷேகத்தில் இறங்கி அந்நிய பாஷையில் இன்றைக்கி பேசுகிறாங்க, தொழுது கொள்கிறாங்கன்னா அவங்க அவர்கிட்ட கையேந்தி நின்றார்கள். அவர் தன்னிடத்தில் கையேந்தியவர்களை கைவிடாமல் நிரப்பி இன்னைக்கு வரங்களால் அலங்கரித்திருக்கிறார். குணமளிக்கிற வரத்தினால, புதுமை செய்யும் ஆற்றலினால, பெயில் ஊற்ற வல்லமையினால் இணைஞ்சிருக்கிறாரு. இங்கே வரக்கூடியவங்க யார்கிட்டையும் எனக்கு தலை வந்துறீங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் நீ எல்லா கோயில் சபைக்கு போகிறவங்க கேட்குறேன், யார் வந்தாலும் போய் தலையை கொடுக்கிய. இந்த முடி வெட்டவே நான் என்ன செய்ய மாட்டேன்னா முடியலை. இந்த பழனிசாமி அனீஷ் சொன்னான், இந்த மலையாளத்தில் உள்ள பையனை வர சொல்லிட்டா பிரதர், இவன்கிட்ட வெட்டி பழக்கம், இவன்கிட்ட விட்டு நான் பதிவாக விட்டு ஒரு ஆள் இருக்கான், அங்கே போகணுன்னா இப்போ போய் என்ன செய்ய முடியாது, பைக்கில் போக முடியாது, நானே என்ன செஞ்சுக்கிட்டேன். அந்த திரும்ப வச்சு என் பாட்டு வெட்டிட்டு உட்காந்துருக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தலையே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். நீ ஆவியில் நிரம்புற, நான் தெரிஞ்சிக்கப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்டவுண்டெல்லாம் போய் தலையை கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருத்தரும் என்ன பெய்ய பிடிச்சிருக்கேன், எத்தனை பெய்ய விட்டுருக்கான்னு தெரியாது. ஒன்று தேவன் ஆட்சி செய்யணும், இல்லைன்னா பிசாசு ஆட்சி செய்யணும். அதனால் தயவு செஞ்சு எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னவங்களாம் ஏகப்பட்டு பேர் இருக்கிறாங்க. முன்னாடி உங்களுக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க, மாதம் முதலீடு வந்து என்ன செஞ்சாங்க. எல்லாத்தையும் ஏன் ஸ்டாப் பண்ணணும்னா எல்லாமே அந்த இறை அரசுக்கு விரோதமாக. இவங்களுக்குள்ளே என்ன இருக்கோ, இவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுதான் சொல்லுவேன். ஒரு நாடார் ஆஸ்பத்திரி போனால் அவர் இந்த இடத்துல கிராச் ஆகிருக்கு, இல்லை சவுகலை இருக்குது, கெட்டு போடணும் பாரு. அங்கே இன்னொரு ஆஸ்பத்திரி இல்லை, சங்கலிங்கா போனீங்கன்னா
இதில் கை முன்னாடி அடிபட்டது, குறுக்கில் எரிஞ்சிருக்கு, இதை கெட்டு போடணும். 3 மாதம் கெட்டு போட்டு ஒன்றும் என்ன செய்யலை. இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன செஞ்சு ஒரு 2 மாதம் பண்ணி அவர் திருநெல்வேலி போனார். திருநெல்வேலியில் அங்கே 1 மாதம் படித்து அவர் சொல்கிறார், திருவனந்தபுரம் முதுகில் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறார். நான் சொன்னேன், சாவ போகிறேன், இனி ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம எல்லோரும் தானே அவளுக்கு ஜெபம் பண்ணோம். சொல்லுங்கள், ராணிக்கு ஜெபம் பண்ணோமா? ஆப்ரேஷன் பண்ணியா ஜெபமாயிடுச்சு. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கி எல்லா வேலையும் பார்த்துருக்கிறேன். கை திட்டங்கள் பார்ப்போம். நல்லா கிடைக்கும். நான் ஆஸ்பத்திரிக்கு போகண்டான்னு சொல்லலை, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது. அது டாக்டரே சொல்கிறாரு, 3 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும்னாரு. ஆனால் எனக்கு அந்த இது ஓடிட்டுருக்கு, மிஷின் ஓடிட்டுருக்கு. அந்த பிள்ளைகள் குறைகளை சொல்லிகிட்டு இருந்த உடனே எப்படி ஆச்சரியமாக இருக்கு, ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. இப்படி நார்மலாகுது. எப்படி 1 நாள் 3 நாள் சொன்னார், 1.5 நாளில் நினைக்கிறாரு. சனிக்கிழமை நைட்டு போனோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பணிசு ஐசியிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம், வார்டுக்கு போகலாம். திங்கக்கிழமை நினைச்சாச்சு, காலையில் கிளம்பி வந்தாச்சு. இந்த கடலுக்கு கை திட்டுக்கலாமாகும். கடவுளே ராட்சியம் வரும் என்றால் நோயை ஒன்று ஆட்சி செய்ய முடியாது, மரணம் ஒன்று ஆட்சி செய்ய முடியாது. நான் சொன்னேன், இந்த உயிரை எடுக்க இயேசு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போக முடியும். ஏய் எமனே, மரணமே, நீ என்ன செய்ய முடியாது, கொண்டுட்டு போக முடியாது. இதுதான் உள்ள போராட்டம் நடந்துட்டு, சண்டை நடந்துட்டு. ஆனால் அவனால் எடுத்துகிட்டு போக முடியலை. இயேசு காப்பாற்றி இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் சாட்சியாக என்னை பேச வச்சுட்டு இருக்கிறார். எல்லோரையும் தெரியும். இப்போ ஆராதனைகள் போவோம், எல்லோரும் அப்படியே தெரியும்.